வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது என்னோட பாட்டியோட ரெசிபி. எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க. ஜஸ்ட் வாழைக்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி லைட்டாக கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். லைட்டாக தான் தெளிக்கணும் தண்ணி. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் வாழைக்காயில் மட்டும் என்னென்னா இந்த மாதிரி மசாலா போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் உடனே ஃப்ரை பண்ணிடணும். இல்லைனா தண்ணி விட்டுட்டு வாழைக்காய் தனியாக நம்மளோட மசாலா தனியாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த வாழைக்காய் மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். அவள் தான் நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், ரச சாதம், நம்ம வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரை வந்து இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. ஸோ இவள் தான் ரொம்ப சிம்பிள். நீங்கள் இன்னும் பித்தம் அதெல்லாம் போகணும் இல்லை இன்னும் வந்து எப்படி சொன்னால் வாழைக்காய் வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணி ரெண்டாக தோல் சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கூட இந்த மாதிரி நம்ம வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லையும் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி மெத்தட்லையும் ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.